நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடாததால் ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து 3வது ஆண்டாக அரசின் உரையை படிக்காமல் ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்ததால் அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்றத்தை ஆளுநர் RN ரவி அவமதித்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மறுபக்கம் சட்டமன்றத்தில் தான் பேசிய போது ஒலிபெருக்கி அணைக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். நடந்தது என்ன என்பதை விவரங்களுடன் வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. இந்த ஒரு சூழலில் தான் தமிழக சட்டப்பேரவை இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் என்பது இன்றைய தினம் தொடங்கியது. சரியாக காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை என்பது கூடியது. முன்னதாக 9:20 மணிக்கெல்லாம் தமிழக ஆளுநர் RN ரவி தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த ஆளுநருக்கு காவல்துறை அணிவகுப்போடு மரியாதை என்பது வழங்கப்பட்டிருந்தது. அவை மரபுப்படி சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் மலர்கொத்து கொடுத்து புத்தகத்தை வழங்கி ஆளுநரை வரவேற்றாங்க. தொடர்ந்து 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் முதற்கட்டமாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டிருந்தது. தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என ஆளுநர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அப்போது சபாநாயகர் அப்பாவு குறுக்கிட்டு தமிழக சட்டப்பேரவையுடைய மரபுப்படி தேசிய கீதம் என்பது இறுதியாகத்தான் இசைக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில தான் அதனை ஏற்க மறுத்த ஆளுநர் RN ரவி இந்த முறையும் ஆளுநர் உரையை புறக்கணித்து அவர் புறப்பட்டு சென்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்ததற்கான காரணம் குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பில் பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக ஆளுநர் பேச முற்படும் போது மைக் என்பது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து இடைஞ்சல்கள் என்பது கொடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாகவும் அது மட்டும் அல்லாமல் முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்கள் இருந்தது. குறிப்பாக அந்நிய முதலீடு, தொழில்துறையில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களும், உயர்கல்வி மற்றும் சமூகத்தில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்டவை குறித்து ஒரு தவறான தகவல்கள் இடம்பெற்றதாக கூறி ஆளுநர் அந்த உரையை புறக்கணித்ததாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில் தான் ஆளுநர் உடைய இந்த நடவடிக்கை குறித்து அவையில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருப்பதாகவும் வரும் நாட்களில் குறிப்பாக ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்பது தவிர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு விதிகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திமுக மேற்கொள்ளும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு மத்தியில் ஆளுநர் உரையை அப்பாவு வாசிக்க தொடங்கினார். சபாநாயகர் அப்பாவு வாசிக்க தொடங்கியிருந்த நிலையில் அதிமுகவினர் தொடர்ந்து கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்வதாகவும் பொதுமக்கள் மிக சிரமத்துக்கு ஆளாவதாகவும் கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் சபாநாயகர் அப்பாவு அதிமுக MLAக்களுடைய கருத்துக்கள் எதுவுமே சட்டப்பேரவை குறிப்பில் இடம்பெறாது என சுட்டிக்காட்டியதன் விளைவாக அதிமுக MLAக்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு அதிமுக MLAக்களோடு வெளியேறிய நிலையில் EPS அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக ஆளுநர் உரையில் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை திணித்திருப்பதாகவும் ஆளுநர் உரையில் முறையாக பல்வேறு கருத்துக்கள் இடம்பெறவில்லை எனவும் சரியான புள்ளி விவரங்கள் இடம்பெற்றிருந்தார் ஆளுநர் நிச்சயமாக ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்க மாட்டார் என்பதை அவர் சுட்டிக்காட்டிவிட்டு பேட்டி எழுதிவிட்டு வெளியேறியிருந்தார். அவரை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக அன்புமணி தரப்பு, அதே போல் பாஜக உள்ளிட்ட MLAக்களுமே வெளிநடப்பை செஞ்சிருந்தாங்க. பாஜகவினரை பொறுத்த மட்டில் அவையில் என்ன நடக்கிறது என்பதை பொதுவெளியில் வெளியிடுவதே இல்லை. குறிப்பாக வீடியோ அவுட் என்பது வழக்கமாக வழங்கப்படாத நிலையில் இந்த முறை ஆளுநருடைய வருகையின் போது ஆடியோ அவுட்டும் கூட வழங்காது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். டெக்னிக்கல் ஃபால்ட்டின் காரணமாகத்தான் ஆடியோ வீடியோ அவுட்டுகள் என்பது செய்தியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியதோடு ஆளுநர் உரையை புறக்கணித்தது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள்
திணித்து கூறப்பட்டிருப்பதாகவும் தவறுதலாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு மத்தியில் அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது தொடங்கியது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்தில் வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாளைய தினம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை மறுதினம் 22ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. 24ஆம் தேதி முதலமைச்சருடைய பதிலுரைக்கு பின்னர் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு அதிமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏக்கள் வந்து தயாராகி இருக்கிறாங்க. பதிலுக்கு அதிமுகவினர் உட்பட எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களும் துறை ரீதியாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக காரசாரமான சூழலோடு தற்போதைய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி